உன்னோட சூழ்நிலை எனக்கு ரொம்ப நல்லா புரியும். இந்த மாதிரி சமயத்தில் நல்ல சத்தான ஃபுட் ஜூஸஸ் இதெல்லாம் சாப்பிடணும். அப்போ தான் தெம்பாக இருக்க முடியும். என்ன ராகவன், என் மேல அக்கறை ரொம்ப பலமாவே இருக்கு. என்ன சுந்தரியா இப்படி பேசுற? நான் உன்னோட ஃப்ரெண்ட். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம். அதுக்காக என்னை கெட்டவனே முடிவு பண்ணிட்டியா? நான் எது பேசினாலும் உனக்கு தப்பாக தான் தோணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நான் ஓ நல்லதுக்காக தான் சொன்னேன். ஓகே சுந்தரியா, முதல்ல இந்த ஜூஸை சாப்பிடு. எதுக்கு ராகவன்? வேண்டாம். எனக்கு எது சாப்பிட்டாலும் இப்ப வாந்தி வர மாதிரி இருக்கு. ஐயோ சௌந்தர்யா, நான் அதுக்காக தான் சொல்றேன். இதை குடிச்சனா வாந்தியும் வராது, டயர்டா இருக்கிறதுனால தெம்பாவும் இருக்கும். ப்ளீஸ் வேண்டாம் ராகவன். சௌந்தர்யா, இது உனக்காக மட்டும் இல்ல, உன் வயிற்றுல வளர நம்ம குழந்தைக்காகவும் தான். அது ஆரோக்கியமா இருக்க வேணாமா? நான் தான் சொல்றேன்ல, வேண்டாம். என்ன சௌந்தர்யா, குடி. வேணாம் ப்ளீஸ் ராகவன், வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா, காலெல்லாம் ஒரு வலி ராகவன். என்னாச்சு ஸ்ரீ? என்னாச்சா? லிஃப்ட் ஒர்க் பண்ணல. இவ்வளோ படி ஏறி வரதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சு. ஐயோ, குழந்தை உண்டாயிருக்கிற இந்த சமயத்துல இவ்வளோ படி ஏறி இறங்கினா உடம்பு என்னத்துக்காகும்? நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இருங்க, இந்த ஜூஸ் குடிங்க. தேங்க்ஸ் சௌந்தர்யா. எனக்கு கூட ஏதாவது குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸ்ரீ, நோ 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 நோ, இத குடிக்காத. ஏன்? அது அது அதுல வந்து அதுல ஒரு பூச்சி விழுந்து ஸ்ரீ. நான் பார்த்தேன், பூச்சி தான். அது எப்படி ராகவன் சார்? ஜூஸ் நான் குடிக்கும் போது பூச்சி விழல, ஆனா ஸ்ரீநிதி மேடம் குடிக்கும் போது பூச்சி விழுந்துருச்சா? எனக்கு தெரியலையே. உன் கணக்கு தெரியல, என் கணக்கு தெரிஞ்சது. உனக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல. நீ வா ஸ்ரீ, நம்ம ஏதாவது ஹோட்டலுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம். வா, கமான் 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 கமான். ராகவன், என்னையாடா ஏமாத்தணும்னு நினைச்ச? என்ன பார்த்தா புரோக்கர்னு வரல? 2 மணி கரெக்டாக வந்துடுறாங்க. இன்னும் அந்த ஆளை காணுமே. இந்த இடத்துக்கு தானே வர சொன்னேன். இந்த இடத்துல மீட் பண்ணுறேன்னு அவங்க தான் சொன்னாங்க. ஹலோ சார், நான் புரோக்கர் ஜெயராமன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க ஜெயராமன், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். அது சார், இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்த பார்ட்டி ஊரில் இருந்து இன்னும் வரல. அவங்க வந்ததுக்கப்புறம் நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் சார். சரி ஜெயராமன், ஓகே, நான் வச்சிடுறேன் சார். அந்த புரோக்கர் என்ன சொன்னாப்பா? பார்ட்டி ஊர்லேருந்து வரலையா, மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். சரி போகலாமா? போகலாம். அலமேலோ, ருக்கோ, இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்கான்னு. என்ன நம்ம அரவிந்த்? அது புது கார் மாதிரி இருக்கு. மாதிரி என்னடி, புது காரே தான். வா வா. ஹலோ அரவிந்த், என்ன புது கார்ல வந்து அமக்களமா இறங்குறீங்க? எல்லாம் உங்க பொண்ணோட அதிர்ஷ்டம் தான். காரோட வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? வெரி குட். என்ன ஜாப்? இந்த கார் கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். மாதம் 40,000 ரூபா சம்பளம். 40,000? என்னடி 40,000 வாயை பழக்கிற?
நிச்சயதார்த்தம் கூட ஆள அதுக்குள்ள மாப்பிள்ளைக்கு வேலை போயிடுது அச்சாந்தியமான்னு சொன்னேன். இப்ப பாரு 40,000 ரூபாய் சம்பளத்துல அசத்தல் வேலை கிடைச்சிருக்கு. எல்லாம் நம்ம ருக்குவோட அதிர்ஷ்டம் தான். சார் நீங்கள் இந்த பழைய காரை கொடுத்துருங்க. நான் எங்கள் கம்பெனியில் சொல்லி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் புது கார் வாங்கி கொடுத்துட்றேன். பாத்தியாடி, ஜென்ரலா மாப்பிள்ளைகள் தான் 2 வீலர் வாங்கி கொடுக்குறியா கார் வாங்கி கொடுக்குறியான்னு மாமனார நச்சரிப்பா. இவர் பார், மாமனாருக்கு கார் வாங்கி கொடுக்குறேன்ற மாப்பிள்ளையா கொக்கான்னு. இந்தாங்க சார் ஸ்வீட் எடுத்துங்க. ஸ்வீட் இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம மாட்டுல விருந்தே சாப்பிடணும். அலமேலா ம். உள்ள போய் பால் பாயசத்தோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரிண்ணா. ஓ மாப்பிள்ள, நீங்க எனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன். உள்ள வாங்க வாங்க. என்ன சார் சந்தோஷமான விஷயம்? அடுத்த மாசம் 10ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கும் ருக்கும் அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிடலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? எல்லாம் உங்கள் இஷ்டம் தான் சார். உங்க இஷ்டமா? நம்ம எல்லாருடைய இஷ்டமா தான் சொல்லுங்க. வர்றா 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 வந்துட்டா. என்ன பேச போகிறோம்? பயமா இருக்கே. எதுவும் வரலையே. வா வா வாங்க. சௌந்தர்யா, வீட்டில் அத்தை ரொம்ப நல்லா இருக்குங்களா? அத்தையா? சே, நான் செத்தேன். ஓப்பனிங்கே சரியில்லையே. வேற என்ன பேசலாம்? வேற என்ன பேசலாம்? வேற என்ன பேசுறது? சௌந்தர்யா, இன்னைக்கு பிரதோஷம், நாளும் கிழமை அதுவுமா கோயில் போயிட்டு வரலாமா? உன் பேருக்கு வேணா அர்ச்சனை கூட பண்ணுறேன். இல்லை, சரியா வரல. ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுறேன். சௌந்தர்யா, மழை வர மாதிரி இருக்குல்ல? இங்கே பக்கத்து தேட்டரில் புதுசாக ஒரு படம் போட்டிருக்கான், கொடைக்குள் மழை. ரொம்ப நல்லா இருக்கான், ரொமான்டிக் மூவி. வேணா நான் நீயும் பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? சௌந்தர்யா, இல்லை மழை வர மாதிரி இல்லை. டெசிஷன் கரெக்ட் டெசிஷன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து எந்த விஷயமும் வரமாட்டேங்குது. கண்ட நேரத்தில் சும்மா டபா 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 டபான்னு பேசுவேன். இந்த நேரம் பார்த்து எதுவும் வரமாட்டேங்குது. எதையாவது ஒன்று பேசி அவளை அசத்திட வேண்டியதான். சௌந்தர்யா, ஐயோ இங்க வா. ஓ ஐயோ, சொதப்பிட்டேன். சௌந்தர்யா, ஷாக்காலாக்கா பேபி, ஷாக்காலாக்கா பேபி, லுக்கு விடத்தோ நல்லையா. டாய் கிழவா, ஏன் ஆள் மேல முதிட்டியாடா? விட மாட்டேன்டா டாய். ஐயோ பெரியவரே, விடுங்க விடுங்க. பாத்து. நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அடிபட்டுடுச்சாப்பா? உனக்கு இது போதாதுப்பா. நீங்க சும்மா இருங்க, விடக்கூடாது. ஏயா பெருசே, தனியா வர என் 50 kg தாஜ்மஹால் மேல மோதிரியா? அவர் விடுங்க ப்ளீஸ். அவர் எதுவும் தெரியாம பண்ணிட்டாரு. இது எப்படி இருக்கு? கொஞ்சம் சும்மா இருங்க சவுண்ட். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி கிழப்பசங்களுக்கு தான் மனசுல ரொம்ப டீனேஜ் நினைப்பேன். ஏயா என்ன தைரியம் இருந்தா இந்த வேலையை செய்வேன்? தம்பி என்னை விட்டுடுப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போறேன். அந்த பொண்ணு எனக்கு பேத்தி மாதிரி. ஆமா சொன்னாங்க. நான் தப்பா நடப்பனா? கதை விடுறியா? ஏய், உன்னெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் முட்டிக்கு முட்டி பேக்கணியா? ஹலோ, அவர் விடுங்க. பெரியவர் இப்படி தப்பா ட்ரீட் பண்றீங்களே, லூசா சார் நீங்க? இல்ல சவுண்ட், இந்த ஆளு. ஷட் அப், விடுங்க. பெரியவரே, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நல்லா இருக்கணுமா? என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டண்ட் எல்லாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஆள் வேணும்னு தான் உங்க மேல அடிச்சாரு. இதுக்கு தான் சொல்றது, காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனோட ரோட்ல நடந்து போனா இப்படிலாம் நடக்குமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன 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 என்ன
கராட்டேல நான் பிளாக் பெல்ட். கராட்டே கராட்டே கராட்டே. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும், போதுமா? என்ன பண்ணாலும் என் மனசை நீங்க மாத்த முடியாது. எனக்கு கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கிட்டு உங்க பொழப்ப பார்த்துட்டு போங்க. இது என்ன கதையா இருக்கு? இவன் என்னடா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அவங்க அம்மா என்ன மாப்பிள்ளைங்கிறாங்க. என்ன இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. இருந்தாலும் இந்த சவுண்டை விடவே கூடாது. சுத்தி சுத்தி வருவேங்க, உங்களை விட மாட்டேங்க, கல்யாண கச்சேரி. சார், நீங்கள் சொன்ன ரூட்டில் போய் கூட எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போச்சு. என்னப்பாச்சு? டாக்டர் பாலமுரளி ஊரில் இல்லை, அதனால் அவர்கிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஏன்பா அவசரப்படுற? அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே. அப்புறம் அந்த ராமகிருஷ்ணன் சின்ன பையனுக்கு கதை சொல்கிற மாதிரி ஏதோ சொல்லி என்னை ஏமாத்துறான். கண்ணன், நீங்கள் நிஜமாவே சின்ன பையன்தான். இங்கே பாருங்க, அந்த ராமகிருஷ்ணன் அரவிந்தோட ஆளு. அவன் ரெக்கமெண்டேஷன் உங்கள் கடையில் சேர்ந்துருக்கான். ஒரு காலம் அவங்ககிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்க்க சொன்னேன். முடியலன்னா வேற ஆங்கிளில் ட்ரை பண்ண வேண்டியதானே. அப்புறம் எப்படி தான் சார் உண்மையை கண்டுபிடிக்கிறது? இப்போ அந்த கண்ணப்பனை பற்றின கவலையை மறந்துடுவோம். அரவிந்த் கெட்டவங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். மறுபடியுமா? ஏப்பா, ஒரு தடவை ஃபெயில் ஆனால் இன்னொரு தடவை அட்டம் பண்ணக்கூடாதா? ட்ரை பண்ணி பார்ப்போமே. சரி, சொல்லுங்க. கண்ணன், நீங்களும் ருக்குவும் ராமகிருஷ்ணன் காதில் படுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மீட் பண்றதா சொல்லுங்க. இதை கேட்டுக்கிட்டு போய் அரவிந்த் கிட்ட சொல்லுவான். அரவிந்த் அதை நம்பிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வருவான். அங்க வந்தா அவனுடைய ட்ரூ கலர்ஸ் உனக்கு நிச்சயமா தெரியும். சரி சார், அரவிந்த் விஷயத்துலையும் கண்ணப்பன் விஷயத்துலையும் எந்த ஒரு சான்ஸையும் விடுறதுக்கு நான் தயாரா இல்லை. ட்ரை பண்றேன். ஓகே, வரேன் சார். ஆல் தி பெஸ்ட். பாய். தேங்க்யூ. வாப்பா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. சரி. காலையில் பேப்பர் படிக்கவே இல்லை, கொஞ்சம் எடுங்கப்பா. இதோ. இந்தாப்பா. ஏண்டி ரங்கு, நாளைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன், மறந்துள்ளியா? அதெல்லாம் மறக்கலண்ணா. எல்லா நகையும் எடுத்து வச்சிருக்கேன். தாலிக்கொடி மட்டும்தான் எடுத்து வைக்கல. என்ன? சரி சரி. என்னம்மா சொல்ற? ராஜா, உன்னோட வீம்பு உன்னோடயே இருக்கட்டும். இதுக்கு மேலே எங்களால கோதையை பார்க்காம இருக்க முடியாது. அதுக்கு தான் உங்க அம்மாவோட எல்லா நகையும் அடகு வச்சு கோதையோட நகையை மீட்டு கொடுத்து அவளை நம்மாத்து கூட்டின்னு வரலான்னு இருக்கோம். சொந்தக்காரா என்ன பிரச்சனைன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொடர்ச்சி எடுக்கிறா. ஏன் மாட்டு பொண்ணு பிரசவ நேரத்துல மன வருத்தத்தோட இருக்கிறது நேக்கு பிடிக்கல. நாளைக்கு காலம்புற கோதை இந்த ஆத்துல இருந்தாகணும். அம்மா, அந்த நகையை அடமானம் வச்சதுனா அதை எப்படி மீட்டுட்டு வரணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இதில் யாரும் தலையிடாதீங்க. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதரா. பழைய மாதிரி ஒரு நிலையான வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த புரோக்கர் தொழில என்ன இருக்கு? ஒரு வருமானமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் நம்மளவா பாக்குற தொழிலாடா. கேவலமா இருக்கு. என்னம்மா நீயும் கோத மாதிரி பேசிட்டு இருக்க? புரோக்கர் தொழில அப்படி என்னமா கேவலத்தை பார்த்துட்ட? நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும்னா முதல்ல ஒரு புரோக்கரை தான் தேடுறோம். நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னா அதுக்கும் புரோக்கரை தான் தேடுறோம். அப்பெல்லாம் தப்பா தெரியாத தொழில் இப்ப மட்டும் எப்படிமா தப்பா தெரியுது? எனக்கு இந்த தொழில் மேல மரியாதையும் இருக்கு, முன்னுக்கு வருவோங்கிற நம்பிக்கையும் இருக்கு. நீங்க என்ன நம்பினீங்கன்னா போதும். சரி, இதெல்லாம் எப்ப நடக்கிறது? நாம எப்ப நகையை திருப்பி கொடுக்கறது? அதுக்குள்ள பிரசவமே முடிஞ்சிரும். நான் என் பேர குழந்தைய பார்க்காம போயிட போறேன். அம்மா ப்ளீஸ், புலம்பாத. கூடி சீக்கிரம் நான் பணம் சம்பாரிச்சு நகையை மீட்டு தந்துடுவேன். என்ன நம்புங்க. ஏய், உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த ஆண்டவன் மேலதான் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன் தான் அந்த ஆண்டவன் எங்களுக்கு சோதிக்கிறாரோ? ஐயோ அப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசி மன உளைச்சலை ஜாஸ்தி பண்றீங்க? நம்பிக்கையை 4 வார்த்தை பேசினா
40 நாள்ல முடியிற வேலை கூட 4 நாள்ல முடிஞ்சிருப்பா. இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா 40 வருஷம் ஆனா கூட முடியாதுப்பா. ஏய் சொல்றத